Hi friends, welcome to my YouTube channel Study Icon. So நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா லீகல்ல வந்துட்டு யூனிட் நம்பர் 5 பார்க்க போறோம். And as we said before, எந்த ஒரு பேங்கா இருந்தாலும் மார்ச் other than cooperative bank மார்ச் 31st வந்துட்டு முடிகிற க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டை 3 மந்த்துக்குள்ள ஆர்பிஐக்கு சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ மேக்ஸிமம் எல்லா பேங்க்கினுடைய ரிசல்ட்டும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், Q4 ரிசல்ட்டு. அண்ட் ஜஸ்ட் கோ த்ரூ யுவர் பேங்க் ரிசல்ட். அண்ட் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பப்ளிக் செக்டார் பேங்க் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும். ஸோ ஜென்ரலாக அதை தான் பார்த்துட்டு இருக்கோம், பட் இதில் கொஞ்சம் டீப்பராக பார்ப்போம் சரிங்களா. ஒரு பேங்க்குங்கிறது எப்படி ஃபார்ம் ஆச்சு, எதனால் வந்துட்டு அதுக்கு எப்படி வந்துட்டு நம்ம இந்தியாவில் பேங்கிங் நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இது கொஞ்சம் சின்ன டாபிக் தான் சரிங்களா, கொஞ்சம் தியரிஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் நேம்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இட்ஸ் சப்சிடரிஸ், நேஷனலைஸ்ட் பேங்க். அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்னா கவர்மெண்ட் ரன் பண்ணுற பேங்க்னு சொல்லலாம். நம்ம ஊரில் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரன் பண்ணுற பேங்க். ஸோ இந்த பேங்க் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்டாட்யூட்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ஸ்டாட்யூட்னா என்னது, அதாவது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டுக்கு அண்டரில் வரும். அதாவது இதெல்லாம் வந்துட்டு யார் கவர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் மூலியமா கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க், அதாவது நேஷனலைஸ் பேங்க், அதாவது பப்ளிக் செக்டர் பேங்க். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் அதாவது கூட்டுறவு வங்கிகள், இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக இருக்கும், அப்புறமேட்டு தான் வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் பேங்காக ஆரம்பிப்பாங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆக்ட் வருது பார்த்தீங்க அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் ஆக்ட்னு தனியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வரும் ஓகேங்களா. சரி, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஆக்ட் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ல ஒர்க் ஆச்சு அப்படின்னா சிங்கிள் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ்னு சொல்லுவாங்க. 2-3 ஸ்டேட்ல ஒரு பேங்க் ஒர்க் ஆகுது அப்படின்னா மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ்னு சொல்லுவாங்க. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஸ்டேட் பேங்கை பற்றி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா 1955ல் இந்த ஆக்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா இம்பீரியல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருந்திருக்கு சரிங்களா. ஸோ அதுதான் இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. இதுல வந்துட்டு ஒரு முக்கியமான கீ லைன் பாத்தீங்க அப்படின்னா பாடி கார்பரேட். இது வந்து 1 மார்க்ல கேட்டிருக்காங்க. அதாவது இட் இஸ் எ பாடி கார்பரேட். இது வந்துட்டு ரைட்டிங் ஃபார்ம்ல சொல்றது, பட் நம்ம ஜென்ரலா பேசும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு கார்பரேட் பாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்றது வந்து கார்பரேட் பாடி. பட் ஆனா அதுல இருக்கிற ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஷேர்ஸ் இருக்கு. அதாவது எப்பவுமே ஒரு பேங்க்ல பாத்தீங்கன்னா பெய்ட் அப் கேபிட்டல்னு ஒன்று சொல்லுவாங்க சார். பெய்ட் அப் கேபிட்டல் அப்படின்னா கட்டமைப்பு, அதாவது ஒரு பேங்க் நடத்துறதுக்கான கட்டமைப்பு இதுல தான் இருக்கும். ஸோ இந்த கேபிட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட இருக்கு, புரியுதுங்களா. ஸோ அதுதான் ஸ்டேட் பேங்க்கும் சரி, மற்ற பிஎஸ்சிஸும் சரி. ஸோ இதனுடைய மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா மும்பை, ஹெட் ஆஃபீஸ்ல பாம்பேல தான் இருக்கு. அண்ட் ஜோனல் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கு. இப்போ இந்தியாவில் தான் இருக்கிறதுல தான் பெரிய பேங்க் பப்ளிக் செக்டர் பேங்க்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய போர்டு காம்போசிஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா சேர்மேனு, அதுக்கப்புறம் இல்லாமல் 4 மேனேஜிங் டைரக்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அதர் டைரக்டர்ஸ் எல்லாம் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இதுல வந்து ஒரு சின்ன ரூல் இருக்கு. என்ன அப்படின்னா எந்த ஒரு சேர்மனும் மேனேஜிங் டைரக்டரும் வந்துட்டு 5 வருஷத்துக்கு மேல அந்த சீட்ல இருக்க முடியாது. எப்படி நம்ம சிஎம்ல இருக்காங்களோ சிஎம்பிஎம்ல இருக்காங்களோ அந்த மாதிரி தான் 5 வருஷத்துக்கு மேல இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட், திரும்ப அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப எலெக்ஷன் வச்சு, அதாவது அந்த ஷேர் ஓட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஓட்டிங் பண்ணி சேர்மனை எலெக்ட் பண்ணிக்கலாம், ரீஅப்பாயின்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தேர் சர்வீசஸ் கேன் பி டெர்மினேட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது இப்போ வந்து அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்னா அவங்கள பதவியிலிருந்து தூக்குறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்கு. எப்படின்னா ஒரு 3 மாசம் நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஷேர் வேல்யூ வந்துட்டு அப்படியே ரொம்ப ஃபிளக்சுவேட் ஆகும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலலாம் வந்து சேர்மன் மாறுறாங்க அப்படின்னா ஷேர் வேல்யூ ஃபிளக்சுவேஷன்ஸ் நிறையவே இருக்கும். பேங்கிங் செக்டார்லேயே இருக்கும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பேசப்படுறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் எல்லா பேங்க் மாதிரி தான் இவங்களது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நிறைய கவர்மெண்ட் செக்டர் பிஸ்னஸ் நிறையவே இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு ஜென்ரலாக லோன் கொடுக்கறது, அக்செப்டிங் டெபாசிட் அண்ட் கிவிங் லோன், இதுதான் மெயின். இது இல்லாமல் நான் இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கு அவங்க நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே அந்த ஆக்ட்ல செக்ஷன் 6(1)ல சொல்லியிருப்பாங்க, போன வீடியோலேயே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு அக்கௌண்ட் அண்ட் ஆடிட். ஸோ ஒரு பேங்க் அப்படின்னாலே சொன்ன மாதிரி மார்ச் 31 க்ளோசிங் நடக்குது அப்படின்னா அன்னையிலிருந்து 3 மாசத்துக்கு உள்ள அவங்க ரிசல்ட் வந்து ஆர்பிஐக்கு சப்மிட் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ அதுதான் சொன்ன இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே
மார்ச் 31 மேக்ஸிமம் முடிஞ்சிருக்கிறதுனால எல்லா பேங்க் நிஃப்டி ரிசல்ட்டும் இன்னையோட இதாயிடும், கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ இதுக்கு வந்து ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ இந்த ஆடிட்டர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அதுக்கு சில எலிஜிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது மூலியமா தான் ஆடிட்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணி ஆடிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி the state bank also has to transmit to the central government reserve bank within 2 months of the date of annual closing of account. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய டேட்டாஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு 2 மாசத்துக்குள்ள அவங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஜென்ரலா வந்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி மார்ச் 31 க்ளோஸ் ஆகுதுன்னா 3 மாசத்துக்குள்ள பிரான்ச்சினுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்கணும். ஸோ சப்சிடரி பேங்க்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. சப்சிடரி இப்போ அட் பிரசன்ட்ல வந்து ரன்னிங்ல கிடையாது, எல்லாமே அமால்கமேஷன் பண்ணிட்டாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு. ஸோ இதுல இருந்து இது வரும் நம்ம படிக்க தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா அந்த ஆக்ட் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல்னு சொல்ல முடியாது, லைவ்ல தான் இருக்கு. பட் ஆனா அது எதுவும் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க். ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பப்ளிக் செக்டார் இன்ஸ்டிடியூஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு பப்ளிக் செக்டார் இன்ஸ்டிடியூஷன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 1975ல ரீஜனல் ரூரல் பேங்க் ஆர்டினன்ஸ் ஒன்று கொண்டு வராங்க. அதாவது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா, கிராமப்புறங்களில் இருக்க மக்களுக்கு வந்துட்டு கடன்கள் அதிகமாக தேவைப்படுது, அதனால இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ரீஜனல் ரூரல் பேங்க் ஆக்டா அது மாறுது. 1976ல அது ஒரு ஆக்டா மாறுது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஆர்ஆர்பியினுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ ஜென்ரலா ஒரு ஆர்ஆர்பிக்குன்னு ஒரு கட்டமைப்பு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்பான்சர் பேங்க்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பான்சர் பேங்க் இருக்காங்க. சரிங்களா? அவங்களுடைய பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 35% இருக்கும். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் 50% வச்சிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் 15% வச்சிருக்காங்க. ஸோ இந்தியா வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் எக்கனாமிங்கிறதுனால ஆர்ஆர்பியினுடைய கட்டமைப்பு இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? சரி, இதுல வந்துட்டு எந்த ஆக்ட் உள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஆக்ட் வரும், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வரும். அண்ட் இவங்க எப்படி பேங்கிங் பண்றாங்கன்னா ஆஸ் டிஃபைன்ட் இன் செக்ஷன் 5B ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். எந்த ஒரு பேங்க்குமே வந்துட்டு பேங்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட்ல மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பேங்கிங்கே ரன் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் த அஃபேர் ஆஃப் அன் ஆர்ஆர்பி. ஆர்ஆர்பியில வந்துட்டு மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றாங்க, ஜென்ரலா வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அக்ரிகல்ச்சருக்கு லோன் தரணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர் பேங்க் வந்துட்டு நபார்டினுடைய அடிப்படை, அதாவது நபார்டு இருக்கு இல்லைங்களா, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜென்ரலா நபார்டு எதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்றது, அதுதான் மெயின். அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் எக்கனாமி டெவலப் பண்றதுக்காக பண்ணாங்க. ஸோ அதனால இன் அடிஷன் வித் ஆர்ஆர்பி நபார்டினுடைய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இவங்களுக்கு கட்டுப்படும். புரியுதுங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு ஒரு பேங்க்ல வந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு சேர்மனா அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இந்த சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணும்பொழுது நபார்டினுடைய முடிவை அவங்க கேட்கறாங்க. சரி, ஓகே. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சேர்மன் வந்துட்டு ஒரு இன்சால்வென்ட்டாவோ இல்ல வந்துட்டு ஒரு தொடர்ந்து ஒரு 3 மீட்டிங்க்கு அவர் வரல, ஆப்சென்ட் ஆயிட்டாருனாலோ அவரை வந்துட்டு தூக்கக்கூடிய பவர் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. சரிங்களா? ஏன்னா அவங்க தான் அதிக ஷேர் ஹோல்டர், அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு. ஸோ சேம் பிசினஸ் பாத்தீங்கன்னா பேங்கிங் தான், அக்செப்டிங் டெபாசிட் ஃப்ரம் த பப்ளிக் அண்ட் கிவிங் லோனு. ஆடிட் பாத்தீங்க அப்படின்னா அதே தான், மார்ச் 31 3 மாசத்துக்குள்ள அவங்க கொடுத்தாகணும். நெக்ஸ்ட் அமல்கமேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி இன்கேஸ் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்கிறாங்க அப்படின்னா ஆர்ஆர்பியை அமல்கமேட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேஷனலைஸ்டு பேங்க்ஸ். இது என்ன நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிஎஸ்யூஸ் எல்லாமே வந்து நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் தான். ஓகேங்களா? அதாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து யாரு வந்துட்டு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்ல போனா. ஸோ இப்பதான் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பெய்ட் அப் கேபிட்டல் மட்டும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷேர்ஸ் எல்லாமே டைல்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்குறாங்க. அதாவது ஜென்ரலா வந்துட்டு ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் அப்படின்னாலே மக்கள் பணத்துல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா டெபாசிட் அக்செப்ட் பண்றோம், நடத்தணும். இப்போ நம்ம நடத்துறதுக்கான அந்த கேபிட்டல் தேவைப்படுது இல்லைங்களா, அதையும் வந்து மக்கள் கிட்ட இருந்து நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஷேர்ஸ் டைல்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் என்னதான் டைல்யூட் பண்ணாலும் PSU அப்படின்ற பேர் இருந்தாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் கிரேட்டர் தேன் 51% இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இந்த பிரைவேடைசேஷன் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் லாஸ் ஆக்ட் 2006 enables these banks to raise capital by way of public issue. அதுதான் நான் சொன்னேன் ஷேர்ஸை டைல்யூட் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ என்னதான் நீங்க வந்துட்டு ஒரு
ஷேர்ஸை டைல்யூட் பண்ணாலும் அந்த 51% கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்க போகுது. ஸோ அதனால எதுவும் பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் யார் பண்ணுறாங்க? ஜென்ரலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இதுக்கு பவர் இருக்கு. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சஜஸ்ட் பண்ணும். ஸோ இவங்க 2 பேர் தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆனுவல் அக்கௌண்ட் எல்லாம் வந்துட்டு யார் அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் அப்ரூவ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஹோல் டைம் டேரக்டர்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்மேன் எம்ப்ளாயிஸ் ஒரு டேரக்டராகவும் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு டேரக்டரும் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு இதுக்கும் டேரக்டர் இருப்பாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருப்பாரு. அவருக்கு வந்து மினிமம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 15 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதை யார் நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க். ஆல் ஓவர் த ஹோல் ஆஃப் த பேங்க்ல பண்ணும்போது ரிசர்வ் பேங்க் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அடிஷனல் டைரக்டர், அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னால பேங்க்குக்கு தேவைப்பட்ட மட்டும் அடிஷனல் டைரக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் கிடையாது. ஸோ ஆஸ் யூஷுவல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட். ஸோ ஆர்ஆர்பிக்கு பார்த்த மாதிரியும் எஸ்பிஐக்கு பார்த்த மாதிரியும் அக்கௌண்ட் ஆடிட்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் 31 தான். வித்தின் 3 மந்த் வந்து இவங்க சப்மிட் பண்ணி ஆகணும். குவார்டர்லி ரிசல்ட் ப்ராஃபிட்டோ லாஸோ அப்படிங்கிறது சப்மிட் பண்ணி ஆகணும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஷேர் பை ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அவன் கம்பெனியை நடத்துறதுக்கு அவங்க கிட்ட பணம் இல்லை. அதாவது அந்த கம்பெனியை வந்துட்டு நம்ம ஜென்ரலா சொன்ன மாதிரி நம்ம கார்பரேட் பாடி தான். ஸோ இந்த பேங்கை நடத்துறது வந்துட்டு பணம் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு ஆப்ரேட்டிங் பண்றதுக்கான பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேங்கை வந்து ஷேர்ஸ் பண்றாங்க இல்லையா, இந்த ஷேர்ஸை டைல்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். சரிங்க, இதுதான் எப்ப நடந்தது அப்படின்னா 1500 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு ஷேர்ஸ் இருந்தது. ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னு சொல்லுவாங்க ஷேர் கேபிட்டலை. ஆத்தரைஸ்டு கேபிட்டல், இந்த கேபிட்டல் என்ன பண்றாங்க, ஒரு 1500 கோடி ஒரு பேங்க்ல இருந்திருக்கு. ஸோ அந்த பேங்க் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 1500 கோடியும் 10 ரூபாய் ஷேரா மாத்துறாங்க. முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 1993 அப்போ 100 ரூபாய் ஷேரா தான் மாற்ற முடிஞ்ச மாதிரி இருந்தது. 1993க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் ஷேரா மாத்துறாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல, அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல. ஸோ அதுதான் இப்போ எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 10 ரூபீஸ் ஷேரா மாத்துறாங்க. இந்த 10 ரூபா ஷேரை வந்துட்டு மக்கள்கிட்ட விற்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த 10 ரூபா ஷேரை விற்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் வாங்க 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 இவங்களுக்கு வந்து அந்த ஒரு 2 விஷயம் ப்ராஃபிட் என்ன அப்படின்னா மக்களின் நம்பகத்தன்மை ஒன்று வரும், இன்னொன்று வந்து இவங்களுக்கு அந்த கம்பெனி நடத்துறதுக்கு பணம் வருது. புரியுதுங்களா? ஸோ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு நம்ம இதுல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் பேங்க் வந்துருச்சு. ஸோ நேஷனலைஸ் பேங்க் இவ்வளவுதான் கான்செப்ட். கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னா என்னன்னா கூட்டுறவு சங்கம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு கூட்டுறவு சங்கமாக தான் இருக்கும், சொசைட்டியாக தான் இருக்கும். அப்புறம் தான் வந்துட்டு இது வந்து கோஆபரேட்டிவ் பேங்கா மாற்றுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்துட்டு ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து கோஆபரேட்டிவ் பேங்கா மாறுது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்து 2 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் தருவாங்க. ரிலாக்ஸேஷன் அப்படின்னா என்னன்னா இந்த ஆர்பிஐ இருந்து லைசன்ஸ் வாங்குறது, அப்புறமேட்டு அவங்களுக்கு அந்த தேவையான பெய்டப் கேபிட்டல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாட் லெஸ் தேன் 1 லேக்னு சொல்லுவாங்க, 1 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவங்களுக்கு 2 இயர்ஸ் வந்துட்டு பெர்மிஷன் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமா எத்தனை கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், பிரைமரி கோஆபரேட்டிவ் பேங்க்னு 3 விதமா இருக்கு. சரி, இது என்னடா ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படி என்ன 3 விதமா பிரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி கோஆபரேட்டிவ் பேங்க் பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது அதர் கிரெடிட் சொசைட்டி இல்லாம பிரைமரி கோஆபரேட்டிவ் பேங்க். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பெய்டப் கேபிட்டல் 1 லேக் இருக்கணும்ன்றாங்க. மினிமம் 1 லேக் அது இருக்கணும், அதுக்கு மேல அது கீழே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு சொசைட்டில இருந்து தான் பேங்கா மாறி இருக்கும். ஸோ பேங்கிங்ல இருக்க எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இதுக்கு அக்செப்ட் ஆகும். ஓகேங்களா? சரி, ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்னா என்னது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ல ஒர்க் ஆகுறது ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க். சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் ஆகுறது தான் வந்து சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பல டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கும் அந்த சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் பேங்கிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அதே தான். அவங்க பேங்கர், பேங்கிங். ஸோ பேங்க் அப்படிங்கிற வேர்டு வந்தாலே நம்ம வந்துட்டு முடிஞ்சு போச்சு, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் உள்ள வந்துடும். அப்பதான் வந்துட்டு அவங்க பேங்க்ன்ற பேரையே வைக்க முடியும். செக்ஷன் 5B இது ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு யூனிட்லயும் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெய்டப் கேபிட்டல் வந்து 1 லட்சத்துக்கு கம்மியா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொசைட்டி வந்துட்டு பேங்கா மாறணும் அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த ரிலாக்ஸேஷனுக்குள்ள அவங்க அந்த லைசன்ஸ் எல்லாம் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கேஷ் ரிசர்வ். ஸோ ஒரு பேங்க் அப்படின்னாலே இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்லாம் பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்ல வந்துட்டு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. எதுக்கு இந்த கரண்ட் அக்கௌண்ட்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் ரிசர்வ் பேங்க்ல இருக்கும். ஸோ அதை வந்து கேஷ் ரிசர்வ்ல ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. கேஷ் ரிசர்வ்னா அப்படின்னா ஒரு லிக்விடிட்டி ரிசர்வ் மாதிரி அது.
நம்ம ஆர்பிஐ வந்துட்டு இதை வச்சு தான் வந்து நம்மளுடைய இந்தியாவில் லிக்விடிட்டி எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது தனி சாப்டர், அது நான் தனியாக சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து இந்த கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து ஆர்பிஐல ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை வந்துட்டு கேஷ் ரிசர்வ்ல ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைசன்சிங். அதே மாதிரி லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுக்கறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எப்படி ஒரு பேங்க்குக்கு இருக்கோ அந்த மாதிரி அவங்க ஷேர்ல அவங்க லோன் கொடுக்கக்கூடாது, அவங்க டைரக்டருக்கு அன்செக்யூர்டு லோன் கொடுக்கக்கூடாது, அவங்க டைரக்டர் வேற ஏதாவது கம்பெனியில பார்ட்னர்ஸா இருக்காங்கன்னா அந்த கம்பெனிக்கு லோன் கொடுக்கக்கூடாது, அன்செக்யூர்டு லோன் கொடுக்கக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் அன்செக்யூர்டு லோனை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கோஆபரேட்டிவ் பேங்க்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைசன்சிங் ஆஃப் கோஆபரேட்டிவ் பேங்க். இது என்ன லைசன்சிங்? ஒரு பேங்க் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே நம்ம கண்டிப்பா ரிசர்வ் பேங்க்ல இருந்து லைசன்ஸ் வாங்கி ஆகணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நான் சொசைட்டி ரன் பண்ணிட்டு இருக்கேன், அதை வந்து இப்போ நான் ஒரு பேங்கா மாத்துறேன் அப்படின்னா அந்த பேங்கா மாற்றும் பொழுது அதுக்கான ரெக்குயர்மெண்ட் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும் இல்லையா, அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் இல்லையா, அதுக்கான டைமிங் வந்து நம்ம கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வித்தின் 3 months, அதாவது நீங்கள் பேங்கா மாற்றி வித்தின் 3 months நீங்கள் வந்து லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிடணும். புரியுதுங்களா? கோஆபரேட்டிவா பேங்கா மாறி 3 மாசத்துக்குள்ள நீங்க லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிடணும். பட் ஆனால் உங்களுக்கு 2 years டைம் இருக்கு அந்த ஃபுல்ஃபில் பண்றதுக்கெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிக்விட் அசெட். லிக்விட் அசெட் இது என்ன? லிக்விட் அசெட் அப்படின்னா சீக்கிரமா வந்துட்டு பணத்தை திரும்ப எடுக்கக்கூடியதான் வந்து லிக்விட் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிக்விட் அசெட்ல பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் வித் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு கோஆபரேட்டிவ் பேங்க்கும் ரிசர்வ் பேங்க்ல ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும், அதுல இருக்க கேஷை வந்து லிக்விட் அசெட்னா எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிக்விட் அசெட் ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க்ல எவ்வளவுல இருந்து எவ்வளவுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25% இருந்து 40% இருக்கலாம். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. அதுக்கு மேல இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் பேங்க் ரன் பண்றது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட். சரி, எல்லா பேங்க்குமே வந்து மார்ச் 31 சொன்னோம். ஆனா இந்த பேங்க் கோஆபரேட்டிவ் பேங்க் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இயரினுடைய லாஸ்ட் ஒர்க்கிங் டேல வந்துட்டு இவங்க ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ எப்பவும் போல 3 காப்பி அனுப்பணும். ஆர்பிஐக்கு ஒன்று, சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கு ஒன்று, அப்புறமேட்டு இவங்களுக்கு தேவையான ஒன்று. சரிங்களா? ஸோ 3 காப்பி இருக்கணும். அதே மாதிரி அதில் ஏதாவது ஃப்ராட் நடக்குதுன்னு தெரிஞ்சா ஆர்பிஐ இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு பவர் இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னாலும் அந்த பேங்க் வந்துட்டு டிஐசிஜிசி, டெபாசிட் இன்சூரன்ஸ் கேரண்டி கார்பரேஷன் ஆக்ட் அப்படின்றாங்க. இதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். சரி, எதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணோம்? ஸோ நமக்கே தெரியும், நம்ம பேங்க் திவாலாச்சு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க டெபாசிட்டர்ஸ்க்கு பணம் கொடுக்கறது மேக்சிமம் இப்போ 5 lakhs சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த யூனியன் பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும்ன்றாங்க. ஏன் இது வந்துட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வந்துட்டு கேன்சல் ஆகும்? எப்போ கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த பேங்க் டெபாசிட் அக்செப்ட் பண்ணலை, இல்லை அந்த பேங்க்கினுடைய லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, பேங்க் இழுத்து மூடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் ஆயிடும். புரியுதுங்களா? இதுக்கான ப்ரீமியம் அவங்க கட்ட தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு எலிஜிபிள் கோஆபரேட்டிவ் பேங்க், அதாவது ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் எலிஜிபிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்க. அதாவது இப்போ வந்து ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் வந்துட்டு நீங்க வந்து கொடுக்க போறீங்க, லைசன்ஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த பேங்கை க்ளோஸ் பண்றதுக்கான ஆர்டர் இருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இந்த ஆர்டர் யார் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தருவாங்க. அதே மாதிரி ஜென்ரலாக இப்போ க்ளோஸ் பண்ணுறதில்ல, அமல்கமேஷன் பண்ணுறதுக்கான ஆர்டரும் அதில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில சின்ன பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 2 பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வசிஷன் பை ரிசர்வ் பேங்க் ஃபார் வைண்டிங் அப். சரி, செக்ஷன் 130. இந்த செக்ஷன் 130ல என்ன சொல்றாங்க அப்படின்னா சில சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கு. அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்தா மட்டும் இந்த 130 என்ன அப்படின்னா டிஐசிஜிசி ஆக்ட்ல சில சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அந்த பேங்கை வந்துட்டு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அது எந்த மாதிரி சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the cooperative bank has failed to comply with the requirement of minimum paid up capital. மினிமம் paid up capital அவங்க கிட்ட இல்ல, 1 லட்சத்துக்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேங்கை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் பேங்க் ஹாஸ் அண்டர் செக்ஷன் 22 ஆஃப் ஆக்ட் பிகம் டிஸ்என்டைட்டில்டு டு கேரி ஆன் பேங்கிங் பிசினஸ் இன் இந்தியா. அதாவது அவங்கள பேன் பண்ணிட்டாங்க, ஒரு தவறு நடந்திருக்கு, இன்ஸ்பெக்ஷன்ல மாட்டிட்டாங்க, டைட்டில் பறி போயிடுச்சு அப்படின்னா அந்த பேங்கை க்ளோஸ் பண்ணலாம் டிஐசிஜிசில அந்த ஆக்ட், அந்த 130 செக்ஷன். ஸோ மற்ற ஆக்ட்ல நிறைய செக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 130 அதிகமாக வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஆர் ஆக்ட், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் அவங்க ஃபாலோ பண்ணலனாலும் க்ளோஸ் பண்ணலாம்.
அவங்களுடைய கடன்களை அவங்களால அடைக்க முடியல அப்படின்ற பட்சத்திலையும் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த ஒப்பீனியன் ஆஃப் ரிசர்வ் பேங்க், a compromise or arrangement sanctioned by a competent authority in respect of the cooperative bank cannot be worked satisfactorily with or without modification. அதாவது சில தவறுகள் நடந்திருக்கு, அதை மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் மாடிஃபை பண்ணியும் ஆர்பிஐக்கு அதில் உடன்பாடு இல்லை, அது நல்லா இல்லைன்னு நினைச்சாங்கன்னா அந்த பேங்கை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணுறதில்ல, அமல்கமேஷன் தான் பண்ணுறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஜஸ்ட் இது ரொம்ப சின்ன யூனிட் தான், இது நான் சொன்னதே உங்களுக்கு போதும் தான், சரிங்களா? ஏன்னா நம்ம சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இவ்வளோ தியரி படித்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.